சென்னை ஆதம்பாக்கத்தில் அந்த பறக்கும் ரயில் பால பணியின் பொழுது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வேளச்சேரி பரங்கிமலையை இணைக்கக்கூடிய அந்த பறக்கும் ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் பொழுது, அந்த பால பணியின் பொழுது இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றிய கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் கசாலி இணைகிறார். கசாலி, வணக்கம். இந்த விபத்து பற்றிய கள விவரங்கள் என்ன, சேத விவரங்கள் என்ன? சென்னை வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரை பறக்கும் ரயில் திட்ட பணிகள் நடந்து வருகிறது. இதில் நிலப்பிரச்சனை தொடர்பாக தில்லையங்கானிலிருந்து பரங்கிமலை வரை சுமார் 500 மீட்டர் வரை பாலம் இணைக்கப்படாமல் இருந்து வந்தது. தற்போது அந்த நிலப்பிரச்சனைலாம் தீர்க்கப்பட்ட பிறகு கடந்த சில மாதங்களாக ஆதம்பாக்கம் தில்லையங்கானிலிருந்து பரங்கிமலை ரயில் நிலையம் வரை இந்த பாலம் இணைக்கும் பணிகளை ரயில்வே நிர்வாகம் செய்து வருகிறது. இந்த பணி இந்த ஏப்ரல் மாதத்துக்குள் முடிக்கப்பட்டு ரயில் விடப்படும் என்று அறிவித்தது. இதனால் தில்லையங்கானர் பகுதியில் ஆலந்தூரிலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய தில்லையங்கானர் சுரங்கப்பாதை அருகே இந்த பாலம் அமைப்பதற்காக ஒரு வழி பாதையாக அமைக்கப்பட்டது. மற்றொரு சாலையில் இந்த பாலத்தை அமைக்கும் பொழுது இந்த பாலம் இன்று ஒரு 100 அடி, சுமார் 50 அடிக்கு இடையே உள்ள அந்த பால தூண்களில் பாலங்கள் இணைக்கும் பணி நடந்தது. மாலை இந்த பணியை இணைக்கும் போது ஒரு பாலத்துக்கு மற்றொரு தூணுக்கு இணைக்கும் போது அந்த ஒரு பகுதி சரிந்து அங்கு நிற்காமல் சரிந்து கீழே விழுந்து விட்டது. இந்த பகுதியில் போக்குவரத்து எதுவும் இல்லாததால் அந்த சாலையில் அந்த தூண்கள் விழுந்திருக்கிறது. இதில் யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும், இதனால் கருவிகள் மூலமாக இணைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதிக்கு போலீசார் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகளும் சம்மதம் விரைந்து வந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கள தகவல்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.